கட்டு கட்டியாச்சு. கட்டு கட்டி இருக்கும் பொழுது நெய் அபிஷேகத்துக்காக நெய்யை அடைச்சாச்சு. பகவானுக்காக அந்த நெய்யை சுமக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இவன் உள்ள அந்த நெய்யில பாதியும் மனதுல மெய்யில பாதியுமா இருக்கும். காட்டுக்குள்ள நடந்து போவான். நடந்து போகும்போது சுவாமியே ஐயப்போ, சுவாமியப்பா சரணமப்பா, வில்லாளி வீரமணி பகவானே பகவதியே, இப்படி எல்லாம் சொல்றோம். அங்க என்னெல்லாம் மறந்துருச்சு? சிலை மறந்தாச்சு, போட்டாவை மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? வார்த்தை சுவாமியே ஐயப்போடு சொல்ல சொல்ல அவன் உள்ளத்துக்குள்ளே பகவான் இருப்பதாக நினைக்கிறான். ஐயப்பன் எங்க இருக்காரு? தன் உள்ளத்துக்குள்ளே இருப்பதாக அவன் நினைச்சு அந்த சரண கோஷத்தை சொல்லிக்கிட்டே வாரான். அதனால்தான் சாமிக்கு பேரு ஆனந்த சித்தன். ஒவ்வொரு மனதிலும் அவரவர் மனதில் அருளாயிரங்கி அருளை பொழிவான் மனதினிலே, அருளை பொழிவான் மனதினிலே அப்படின்னு ஒரு பாட்டு. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயும் பகவான் குடியிருக்காம்ங்கிறது அந்த மாலை போட்டவன் உணர்ந்து தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெட்ட வெளியிலையும் உருவத்தை காணாம, சிலையை காணாம, படத்தை காணாம தன் மனதுக்குள்ளே பகவான் இருக்கான்னு சொல்லி சாமியே ஐயப்போ சாமி ஐயப்போங்கிற ஒரே சிந்தனையில இந்த பயணத்தை மேற்கொள்கிறான் 60 நாட்கள். இந்த 60 நாட்கள் சொல்ல நினைக்க அவங்க இதயத்துக்குள்ள பகவான் இருக்காரு. இது உண்மையா விரதம் இருந்தவனுக்கு மட்டும்தான் இது இருக்கும்.